Hi guys, welcome back to JV Reactions. என்னன்னு சொன்னா நேற்று வந்து தங்கலான் படத்துல உள்ள ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மினிக்கி மினிக்கின்னு சொல்லி ஒரு சாங்கோட ப்ரோமோ நல்லா இருந்துச்சு. அது கேட்குறப்பே அந்த மியூசிக் லிரிக்ஸ் மினிக்கி மினிக்கின்னு அந்த லிரிக்ஸ் வரப்போ ஒரு ஹைப்பா இருந்துச்சு. அது செம்மையா இருக்கே அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த சாங் வந்து நேற்று ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. பாட்டையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம இன்னும் பார்க்கல கேட்கல. ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வருவோம், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் அதை பற்றி. வாங்க, லெட்ஸ் கோ. இந்த இடம் மினிக்கி இந்த ஸ்டெப்பு செம்ம லிரிக்ஸ் செம்ம. நக்கிலி ஓகே, பார்த்தாச்சு. பர்ஃபெக்ட், செம்மையா இருக்கு. நேற்று ஒரு எதிர்பார்ப்புல இருந்தோம். அந்த மியூசிக் நல்லா இருக்கு, அந்த லிரிக்ஸ் நல்லா இருக்கு, மினிக் மினிக்கிங்கிற அந்த லிரிக்ஸ் நல்லா இருக்கு, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல தான் இருந்தோம். பட் பர்ஃபெக்டா இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரியே தரமா கொடுத்துருக்காரு ஜீவி சார். சொல்லியே ஆகணும். அவர் வந்து இந்த மாதிரி படத்துக்கு வந்து அது எப்படி அவர் மியூசிக் போடுறான்னு தெரியல. வேற லெவல்ல இருக்கு. ஆனா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி படத்துக்கு அவர் எப்படி மியூசிக் போட்டிருக்காருன்னு சொல்லி நல்லாவே இருக்கும். நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இப்பயும் பண்ணியிருக்காரு. தரமா கொடுத்துருக்காரு. எவ்வளவு தூரம் அவரால் ஒரு பெஸ்ட்டை கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் இதுக்குமே அந்த பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. நல்லாவே இருக்குது. நம்ம மியூசிக் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க கேட்டீங்கன்னு சரியா, அந்த ஸ்டார்ட்ல ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் ஆகுது, அதுல இருந்து எண்டு வரைக்கும் நல்லாவே இருக்கு. நம்மளை எங்கனையுமே வந்து ஒரு இதாக விடலை.
ஒரு எனர்ஜெட்டிக்காவே கொண்டுட்டு போகுது. அந்த மினிக்கிங்கிற லைன் வர இடத்துல எல்லாம் அந்த மியூசிக் வந்து வேற லெவல்ல இருக்கு. நல்லாவே கொடுத்துருக்காரு. அப்புறம் அந்த லிரிக்ஸ் சொல்லி ஆகணும். உமாதேவி அப்படிங்கிறது தான் லிரிக்ஸ். அவங்களுமே நல்லாவே ஒவ்வொரு லிரிக்ஸுமே தரமா இருக்குது. அந்த மினிக்கி மினிக்கி சிலிப்பி சிலிப்பி அப்படியும் வர்ற இடத்துலலாம் நல்லாவே இருக்குது லிரிக்ஸ். நீங்க உள்ளுக்குமே போய் பார்த்தீங்கன்னா சரி, லிரிக்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு. கேட்கறதுக்கும் நமக்கு ஓகே அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு சாங் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இந்த பாட்டை கேட்குறப்ப ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஸ்டார்ட்ல ஒண்ணுமே புரியாது, என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2-3 தடவை நம்ம அந்த பாட்டை கேட்டோம்னா தான் நமக்கு அதை பத்தின ஒரு விளக்கமே வரும். ஓகே நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த பாட்டு அப்படி இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கேட்டோன்னே எனக்கெல்லாம் பிடிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் கேட்டோன்னே நல்லா இருக்குது, உண்மையாவே செம்மையா இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் கேட்டோன்னே ஓகே கேட்கலாம், அடுத்து திரும்ப திரும்ப கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வை தூண்டுற மாதிரி தான் இருக்குது. எனக்குமே நல்லா இருக்குது. நீங்க கேட்டு பாருங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்க நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம இது பாட்டு படிச்சாங்க சிந்தூரி விஷால்னு சொல்லி, அவங்க வாய்ஸ் பெஸ்ட். அவ்வளோ அழகா அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே இருக்கு. அது கேட்கறதுக்கு நமக்கு ஒரு இனிமையா அவ்வளோ அழகா இருக்கு. அவங்க வாய்ஸ் வேற லெவல். அதுக்கப்புறம் நம்ம சொல்லணும்னு பார்த்தா கோரியோகிராஃபி, இது வந்து இங்கே நான் சொல்லியே ஆகணும். சாண்டி மாஸ்டர் வேற லெவல்ல செஞ்சிருக்காரு. வேற லெவல்லன்னு சொன்னா இந்த பழங்குடியினர் பாட்டு போட்டிருக்கோம். அவங்ககிட்ட வந்து அவங்க நடைமுறையில இது வரைக்கும் அவங்க பயன்படுத்திட்டு வர அவங்ககிட்ட ஒரு நடனம், அந்த டான்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். அது நம்ம பார்த்துருப்போம், அவ்வளோ அழகா இருக்கும். அந்த ஸ்டெப்பெல்லாம் வந்து சூப்பரா போடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த பாட்டில் அவங்க வந்து அந்த பழங்குடியினர் மாதிரி காட்டியிருக்காங்க. அதுல வந்து அவங்க எப்படி அந்த ஸ்டெப்பெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அந்த லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி, அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி, அந்த மியூசிக் அது எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரியே அந்த ஸ்டெப்பை கொண்டுட்டு வந்திருக்காரு. அவ்வளோ அழகா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த லேடிஸ் எல்லாம் ஆடுவாங்க, அந்த ஒவ்வொரு கட் போட்டிருந்தாங்க, அதை நீங்க பார்த்தா உங்களுக்கு வேறவங்க நினைக்கிறேன். அந்த பாட்டுல அவ்வளோ அழகா கொண்டுகிட்டு போறாங்க. அந்த டான்ஸ் வந்து அந்த ஸ்டெப்பு போடுறப்ப நமக்கு ஷா என்ன அவ்வளோ அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஒன்று கொடுக்குது நமக்கு. என்னடா அழகா இருக்குது, நல்லா இருக்குது. எனக்கு நான் பார்க்குறப்ப ஸ்டெப்பெல்லாம் செம்மையா இருந்துச்சு. கடைசியில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் சார் லாஸ்ட்ல ஆடுவார், அந்த ஸ்டெப்புமே நல்லா இருக்கு. அது அந்த அவங்கோட்டு தனி ஒரு அழகா இருக்கு. பழங்குடியினர் அப்படிங்கிறப்ப இதுல பழங்குடியினரான்னு தெரியல, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டு போறேன். அவங்களோட ஸ்டெப் வந்து பார்க்குறப்ப நமக்கு வந்து அவ்வளோ அழகா இருக்கும். அதே மாதிரி தான் இதுல இருக்க அந்த ஸ்டெப்புமே நல்லா கொண்டுட்டு போயிருங்க. டான்ஸ் வந்து ஓகே, எல்லாமே பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகியிருக்குன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் சாங் இந்த மாதிரி ரிலீஸ் ஆகியிருக்கு, தங்கலாண்ட்லேருந்து ரிலீஸ் ஆகியிருக்குது, நல்லா இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கேட்டேன் சொல்லணும்னு கேட்டால் ஓகே செம்ம, அவ்வளோதான். திரும்ப திரும்ப நான் கேட்பேன், எனக்கும் கேட்குற ஒரு ஆர்வம் இருக்குது. நல்லாவே இருக்குது, நல்ல ஒரு வைபாக இருக்குது. ஒவ்வொரு சாங் வந்து நம்ம அதான் சொன்னேன், ஒரு சாங் வந்து நம்ம பெஸ்ட்டில் கேட்குறப்போ 2-3 தடவை கேட்டால் தான் நமக்கு அது நல்லா இருக்கும். இது வந்து பெஸ்ட்லேயே நம்ம கொண்டுட்டு போகிறாங்க, ஸ்மூத்தாக கொண்டுட்டு போகிறாங்க. அப்புறம் அந்த எடிட்டிங், பேக்ரவுண்ட் லிரிக்ஸ் வீடியோ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் எடிட்லாம் நல்லா இருக்கு. அது கோல்டு அண்ட் பிளக்கில் கொண்டுட்டு போகிற மாதிரி ஃபுல்லாகவே லிரிக்ஸ் எல்லாம் கோல்டில் வந்து அவங்கள்ட்ட பேக்ரவுண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பிளக்கு கோல்டு அதிலே தான் கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்கு. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் பாட்டு செம்மையாக இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குங்கிற பார்த்துட்டு கீழே சொல்லுங்கள். ஓகே கைஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ செய்யறதுக்கான ஒரு மோட்டிவாக இருக்கும். என்ன சொன்னால் நான் 2-3 வீடியோ போட்டேன், இப்போதைக்கு ஒரு 10 வீடியோ போட்டேன். எனக்கு பெருசாக எந்த ஒரு வியூஸ் போகலை. ஓகே, நம்ம தொடர்ந்து வீடியோ போடுவேன் நானும். நீங்கள் ஒரு சப்போர்ட்டை கொடுத்தா தான் எனக்குமே அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கான ஒரு ஆர்வம் இருக்கும். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் கைஸ், தேங்க்யூ.